வணக்கம். நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் என்கின்ற யூடியூப் சேனல் நேயர்களுக்கு, உலகெங்கும் இருக்கிற நேயர்களுக்கு, இயல் தொலைக்காட்சியை தொடர்ந்து ரசிக்கின்ற நம்முடைய ரசிக பெருமக்களுக்கு இனிமையான விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ ஒரு கேள்வி கேட்குறோம். என்ன அப்படின்னு கேட்டால், விநாயகர் வழிபாடு எப்போ தொடங்கினது, எப்போ அது நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? வரலாற்றுப்படி பார்க்குற போது குப்தர்களுடைய காலத்தில், வடநாட்டில் குப்தர்களுடைய காலத்தில் அவருடைய நாணயங்களில் விநாயகருடைய உருவம் பொறிக்கப்பட்டிருந்ததாக நாம் பார்க்குறோம். பிறகு நமக்கு எங்கே நம்ம வரலாற்றுப்படி பார்த்தா, மகேந்திர பல்லவனுடைய மகனாகிய நரசிம்ம பல்லவன் வாதாபியின் மீது படையெடுத்து சென்றபோது உடன் சென்ற தளபதி பரஞ்சோதி, அவர்தான் பின்னாடி 63 நாயன்மார்கள் ஒருவராகிய சிறு தொண்டராக மாறுகிறார். அவர் படைவீர் தளபதியாக இருந்தபோது வாதாபிக்குள் சென்ற உடனேயே விநாயகரைத்தான் பார்க்கிறார். பார்த்த உடனே அவருக்கு பிடித்து போகிறது அந்த உருவத்தினுடைய அழகு. உடனே ஒரு வேண்டுதல் வைக்கிறார். இந்த யுத்தத்தில் நாங்கள் புலிகேசி வெல்வோமேயானால், இந்த நகரத்தை கைப்பற்றுவோமேயானால், எம்பெருமானே உன்னை தமிழகத்தில் பிரதிஷ்டை செய்து தமிழக மக்களுக்கு உன்னுடைய அருளை நாங்கள் கொண்டு சேர்ப்போம் அப்படின்னு வணங்குறார். அதே போல் ஜெயிக்கிறாங்க. அதே போல் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் அவருடைய ஊராகிய திருச்செங்காட்டுங்குடி, அந்த ஊரில் அந்த கோவிலை முதல்ல உருவாக்குறார். இதுதான் நமக்கு வரலாற்றின் ரீதியாக நமக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. மகாபாரத கதையில் வியாசர் தான் யோசித்த சிந்தித்த கதையை சொல்லி எழுதுவதற்கு, எழுத்து வடிவம் தருவதற்கு பலரை தேடுகிறார். பலர் அதற்கு தயங்குகிறார்கள். அப்போது முன்வந்தவர் விநாயக பெருமான் தான். அப்படி முன்வந்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு நிபந்தனையோடு அதை ஏற்கிறார். நான் விடாமல் எழுதி கொண்டு போவேன்னு சொல்லிக்கொண்டே வர வேண்டும். வியாசர் சொன்னாராம், நான் சொல்லிக்கொண்டே வருவேன், பொருளை நீங்கள் தான் எழுத வேண்டும். அப்படியாக எழுத ஆரம்பித்து எழுத்தாணி உடைந்து போக தன் தந்தத்தை உடுத்தி எழுதியது தான் மகாபாரதம் என்று நாம் மகாபாரத கதையிலே விநாயகரை பார்க்கிறோம். இதனை வில்லிபுத்தூராரும் தன்னுடைய பாடல் ஒன்றில் அறிமுகத்தோடு தொடங்குகிறார். விநாயகர் எழுதியது வியாசருடைய பாரதம் என்பதை அவர் பதிவு செய்கிறார். அதே போல 63 நாயன்மார்கள் ஒருவராகிய காரைக்கால் அம்மையார் இரட்டைமணி மாலை என்கின்ற அந்த பகுதியில் விநாயகருடைய பெருமையை சொல்கின்றார். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் மற்றவர்களும் எம்பெருமானாகிய விநாயகரை பாடுகிறார்கள். நங்கடம்பனை பெற்றவள் பெங்கினன் என்று முருகனை பற்றி பாடுவதை போல விநாயகரையும் பற்றி அவர்கள் பாடுகிறார்கள். பிடி அதன் உரு ஊமை குளம் மிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளினன் மிகுவடை வடிவினல் பயில்வழி வளமுறை இடையே என்று பாடுவதை நாம் பார்க்கின்றோம். அதே போல அருணகிரிநாதர் திருப்புகழை தொடங்குகிற போது கூட விநாயகரை பாடித்தான் தொடங்குகிறார். கந்தர் அனுபூதியிலே நெஞ்சக்கணகல்லும் நிகழ்ந்துருக தஞ்சத்தருசன் முகனுக்கேல் செஞ்சற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் என்று பஞ்சக்கர ஆணை 5 கரத்தனி உடையவனாகி அவனை வணங்கி தொடங்குகின்றேன் என்று சொல்றார். அப்ப முருகப்பெருமானுடைய அண்ணனாக காட்டப்படுகின்றார். நமக்கு தெரிஞ்ச கதை என்ன? ஞானப்பழத்தை யாருக்கு கொடுப்பது என்று சிவபெருமான் யோசித்த போது, உமையம்மை யோசித்த போது, உலகை யார் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் என்று சொல்ல, முருகப்பெருமான் மயில் மீது ஏறி உலகை சுற்றி செல்ல இருந்த இடத்திலேயே தாய் தந்தையை வணங்கி அந்த ஞானப்பழத்தை பெற்றவர் அவர்தான் நம்முடைய கணபதி ஆகிய விநாயக பெருமான். அதோடு மட்டுமில்லை, ஔவையார் விநாயகரை பற்றி விநாயகர் அகவல் பாடியிருக்கிறார். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியை நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தாய் என்று தனியாக வெண்பாவும் பாடியிருக்கிறார். விநாயகர் அகவில் 70 வரிகள் கொண்டது. சீதக்கலப செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பு பல இசை பாட பொன்னரை ஞானம் பூந்துகிலாடியும் என்று அவை தொடங்கியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இத்தகைய பெருமை மிகுந்த விநாயகரை பாடாதவர்கள் இல்லை. கணபதிராயன் அவனிரு காலை பிடித்திடுவோம் என்று பாரதியார் பாடுவார், கண்ணதாசன் பாடுவார், எல்லோரும் பாடுவார்கள். இன்னும் சிறப்பாக சொல்வதாக இருந்தால், உப்பு சத்தியாகிரகத்தின் மூலம் சுதந்திர போராட்டத்தை வீர்கொண்டு எழச் செய்ய வேண்டும் என்று காந்தியடிகள் சிந்தித்ததைப் போலவே ஆன்மீகத்தின் மூலம் அத்தனை பேரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று நம்முடைய திலகர் பெருமானவர்கள் என்ன செய்தார் என்று சொன்னால், விநாயகர் சதுர்த்தியை கையில் எடுத்து அதன் மூலமாக நாட்டு மக்களை ஒற்றுமைப்படுத்தினார். அந்த விநாயகர் சதுர்த்தி தான் இன்றைக்கும் கொண்டாடப்படுகின்றது வடநாட்டிலே. நாமும் இந்த நாளில், சதுர்த்தி நாளில், அதாவது 4ஆம் நாள்
சதுர்த்தி என்றால் 4ஆம் நாளில் விநாயகப் பெருமானை 5 கரத்தனை, ஆணை முகத்தனை, இந்து நிறைமுறை, போலுமெயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான குழுந்தனை போற்று பாடுவோம், வழிபடுவோம். பள்ளிக்கூடத்துக்கு போகிறப்ப பிள்ளையாரை பார்த்த உடனே தானங்க ஒரு 2 குட்டு குட்டிட்டு போகிறோம். பரீட்சை நல்லா வரணும், வாத்தியார் வராமல் இருந்தால் நல்லது அப்படின்னு ஒரு வார்த்தையை பேசிட்டு கூட்டிகிட்டு போகிறோம்னா குழந்தைகளுக்கும் பிடித்த ஒரு உருவம் விநாயகருடைய உருவம்தான். இந்த நாளில் விநாயகருடைய பெருமையை சொல்லி அவருக்கு பிடித்த மோதகத்தை பாராட்டி வைத்து அதை குழந்தைகளுக்கு விநியோகம் செய்வோம். மதுரையில் திருமலை மன்னர் திருமலை நாயக்கர் மகாலை கட்டுவதற்கு மண்ணெடுத்த போது அந்த இடத்திலிருந்து கிடைத்தது தான் முக்குருணி விநாயகர். அவருடைய உருவத்தை இன்றைக்கும் நாம் மீனாட்சி அம்மன் கோயிலில் பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கு 12 படியிலே ஒரு குளக்கட்டை செய்து அவருக்கு வைப்பார்கள். இப்படி விநாயகருடைய பெருமையை சொல்லிக் கொண்டு போகலாம். குழந்தைகளுக்கு சொல்லுங்கள், இந்த நாளை இவ்வாறாக எப்படி கொண்டாட வேண்டும் என்பதையும் சொல்லி பாராட்டுங்கள். வரலாறும் புராணமும் இலக்கியம் கதைகளும் தான் நம்முடைய சொத்து. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.